ஆரோக்கியமான கலாச்சாரத்தை இங்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரை போய் நீங்க சாதகமான சக்தின்னு தான் நீங்க பார்க்கணும். ஆக்சுவலி அவருக்கு நீங்க நன்றி சொல்லணும். பாஜகவுக்கு எதிரா பாஜக விலை போன மாநிலம் தான் கர்நாடகா. இன்னைக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தின்னா எதை போய் உடைக்கலாம், எங்க போய் சண்டை போடலாம்னு சுத்திட்டு இருக்கான். தெலுங்கானால அது வளர்ந்துகிட்டு வருது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல வலதுசாரி சிந்தனையே வரக்கூடாது அப்படின்னு வந்து இப்ப இதுவே ரஜினிகாந்த் வந்திருந்தா, நான் ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு நீங்க அவரை தூக்கி பாராட்டுறீங்க. அவர் வந்திருந்தா எல்லா பிஜேபி யோசனையும் தமிழ்நாட்டுல உண்டாயிருக்கும். ஓகேங்களா? பிஜேபி சாஃப்ட் திங்கிங், பிஜேபியை வந்து பாராட்டி பேசுறது, பிஜேபியை விட கொடூரமா பண்ணிருப்பாரு ஆன்மீக அரசியல். அதுக்கு ஒரு டேர்ம் கூட வந்து ஒரு புது டேர்ம் புகிட்டு இருந்தாரு, ஆரம்பிச்சாரு, அரசியல் அகராதியில சேர்த்தாரு. நான் இப்ப என்ன சொல்றேன், விஜய் என்ன தப்பு பண்ணிட்டாரு? பிஜேபி மைண்ட் செட்டை இத்தனை லட்சம் இளைஞர்கள் மத்தியில கொடுத்தது ஒரு தவறா, ஒரு பிழையா? நீங்க ஒழுங்கா செய்யாததை அவர் செய்யறாரு. அதேதான். இன்னொரு விஷயம் இருக்கு. இத்தனை வருஷமா ஒரு சினிமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்த பசங்களை அரசியல் சிந்தனைக்கு கொண்டு வந்து அரசியல் பார்வையை புரிய வச்சு இந்த அரசியல்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்களையும் அதை வந்து ஆழமா அரசியல் பேச வச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் தெரியுமா? மொத்த பார்வை மாறுது. நான் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க, ஊரெல்லாம் வந்து சுயலாபத்துக்காக இவரோட ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஏங்க, சுயலாபத்துக்காக ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது தன்னோட ப்ரொஃபைல வளர்த்துக்கிட்டு மட்டுமே நீ நடிகர் ஆயிட்டேன்னா போதும். அவங்க நாளைக்கு அவங்க வாழ்க்கை, அவங்க சமுதாயம், அவங்க சமூகம் எதுலயும் முன்னேற்றம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னங்கிற யோசிக்கிறவன் இன்னைக்குமே தலைவன் ஆக முடியாது. விஜய்லாம் நீங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், அலெக்ஸுக்கு தெரியும். நீலாங்கர வீட்டுல ஒரு நாளைக்கு 5000 பேர் வருவாங்க. இன்னைக்கு போட்டோ ஷூட் நாள் அண்ணனோட நின்று ஒரு போட்டோ எடுக்க வாய்ப்புனா 5000 பேர் அங்க நிப்பாங்க, முகமே சுளிக்காம நாள் பூரா நின்றுட்டு. இன்றைய காலகட்டத்துல கூட ஏஐ எல்லாம் இருக்கு, அண்ணனோட பக்கத்துல நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா நிஜம் ஹி ஸ்டில் ஆக்சசிபிள். அவர் வந்து அவர்கிட்ட போய் நீங்க அவ்வளோ எளிமையான மனுஷரு, அவர் வந்து முகமே சுளிக்க மாட்டாரு. அதெல்லாம் வந்து he has been doing it for years. ஓகேங்களா? அவர் வந்து என்ன வந்து ஒரு தலைவனா நீங்க ஏத்துக்கிட்டு வரீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது நன்மையை செய்யணும், நன்றி கடன் உணர்ச்சி இருக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒருத்தருக்கு இருக்கிறதுனால பத்ம விபூஷன் எடுத்து கொடுத்துட்டாங்க. சாரி டு சே. அது என்னது அரசியல்? நான் எதுவுமே பேச மாட்டேன், மௌனம் காப்பேன். ஆனா இவரை வந்து நீங்க வந்து மௌனம் காக்குறீங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. ஏன் விஜய் வரல, ஏன் பார்க்கல, ஏன் பேசல? அவரை கேட்கலன்னா அவர் பேசவே இல்லைங்க எதை பத்தியும். ஒரு மாமனிதருங்க, அவர் புனிதருங்க, அவர் எதை பத்தியுமே குறுக்கிடுறேன் மன்னிக்கணும். இந்த ஒரே பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிடுறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க, அந்த பாயிண்ட் வந்தீங்க. அந்த நீங்க அவார்டு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் போடுவாங்க எதுக்கு கொடுக்குறாங்க. அதை எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா யாருக்கு பத்ம விபூஷன் கொடுத்தாங்களோ தமிழ்நாட்டுல அவரோட இதுல வந்து அவர் பொலிட்டிக்கல்ங்கிறதும் ஒரு ரீசன் ஆமா, அதுக்காக கொடுத்தாங்களாம். அதுல அந்த வேர்டு இருக்கு, நான் படிச்சேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீங்க அப்படின்னு என்ன தெளிவாகவும் சொல்லிருங்க. அப்படி ஆன்மீக அரசியல்னு ஒருத்தர் வந்தாரு, அதுக்கப்புறம் டிமானிட்டைசேஷனுக்கு ஃபயர் தூக்குனாரு. நடிகள் இணைக்கும் போது பிஜேபிக்கே வந்து கூஜா தூக்குனவர் தான். அவரோட அரசியல் நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை ஜெயலலிதாவை எதிர்ப்பாரு, ஒரு தடவை பிஜேபி ஆதரிப்பாரு. அவர் கடைசியில வராமையே போயிட்டாரு. இன்னொருத்தர் பேசாம இருந்ததுக்கெல்லாம் வந்து பத்ம விபூஷன் போட்டேங்க. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் வந்து ஒண்ணுதான் சொல்லுவாங்க, கடைசியில தளபதி விஜய் வலதுசாரி பிளவுவாத மதவாத எண்ணங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க பவன் கல்யாணம் பாருங்க, அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பவன் கல்யாணோட பேச்சுகள் பவன் கல்யாண் தன்னோட பேச்சுகள்ல 2014 ஒரு மத நல்லிணக்க தலைவர் தானே அறிவிச்சாரு. இன்னைக்கு காவி துண்டை அணிஞ்சு அவரு மாநிலமா சுத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுலதான் அதிகமா சுத்துறாரு ஆந்திராவோட. ஆந்திரால ஒரு இல்ல அதுக்கான வெறுப்பையும் அவர் அங்க சம்பாதிச்சுட்டு தான் இருக்காரு. அதுக்கான வெறுப்பையும் அவர் அங்க சம்பாதிச்சிருக்காரு. தலைவர் விஜய பேசுறீங்கன்னா இத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. திராவிட மண்ணுன்னு சொல்றீங்க, பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க, வலதுசாரி யோசனை வரக்கூடாத மண்ணு. நீங்க பெரும்பான்மை இந்துக்கள் தான், ஆனா யாருக்கும் அந்த பிளவாத யோசனை இல்லைன்னா நீங்க விஜய நன்றி சொல்லணும். மனசார நன்றி விஜய்னு கை கோர்த்து நீங்க சொல்லணும். திமுகவாகட்டும், இன்னைக்கு அதிமுக என்ன பண்ணுது, கூடவே கூட்டிட்டு வருது. வாங்க வழி நடத்துங்க, எங்க தலைவன் டெல்லியில தான் உட்கார்ந்து இருக்கிறான்னு ஒத்துக்கிறாங்க. தன்மானம் உள்ள தமிழர்கள் இன்னைக்கு அவங்க கட்சியில முதுகு இல்லாம, அவங்களுக்கு என்னைக்குமே முதுகு எலும்பு இல்லாம யாரு காலையாவது போய் விழுந்துடணும். இன்னைக்கு அது மோடி.
ஓகேங்களா? போய் மோடி சந்திச்சு இன்னொன்னு சொல்றாங்க, விஜய் வந்து மோடிய சந்திச்சாரு. மோடி விஜய கூப்பிட்டாரு. அவர் 2014ல இங்க இது வந்த பயணம் செய்ய வந்தப்போ அதனால அரசியல் லாபம்லாம் ஒண்ணும் பெறல. அங்கேயும் 0 தான். ஓகேயா? இல்ல ப்ரோ, அது வந்து டெம்ப்ளேட். அவர் எங்க போனாலும் அங்க இருக்கிற பெரிய செலிபிரிட்டி கூப்பிட்டு விசிட் பண்ணுவாரு, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும். அது டெம்ப்ளேட். சித்து இதுல ஒரு விஷயத்த தெளிவு பண்ணிடுங்க. அவரா போனாரா, அவர் கூப்பிட்டாரா? கூப்பிட்டாரு. இதுதான் பாயிண்ட். கூப்பிட்டா போய்தாங்க. கூப்பிட்டா மரியாதை நிமித்தமா போய்தான் ஆகணும். அதான் மரியாதை ப்ரோ. அது சில நெருக்கடிகள் இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அப்படி பார்த்தா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அப்ப வெறும் நடிகர் 10 வருஷம் 11 வருஷம். இது நான் இன்னைக்கு எதிரா பேசுற அரசியல் எதிரி. நீங்க வந்து குழாயில தண்ணி இல்ல, பஸ்ல வந்து சீட்டு கிழிஞ்சிருக்குது, சோத்துல உப்பு இல்ல ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி நீங்க அரசியல் பண்றீங்கன்னா, ஆமா அதுதான் மாநில அரசியல். அதுதான் வந்து குடுக்கற வரிப்பணத்துக்கு தரமான சேவைகள் கிடைக்குதான்னு வந்து பண்ற அரசியல். அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வந்து சோத்துல அரசு பள்ளியில வந்து சாப்பாட்டுல புழு பூச்சி இருக்குன்னா அதை ஹைலைட் பண்ணல, நம்ம பண்ணலன்னா வேற யாருங்க பண்ண போறாங்க? அது நாங்க இன்னும் அந்த மாநில உரிமைகளை பெருசா பேசுற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த ஆட்சி வரலையே. ஆட்சி கையில வந்ததுக்கு அப்புறம் நாங்க பாஜகவை இன்னும் தீவிரமா எதிர்ப்போம். இன்னும் நாங்க வந்து நீட்டுக்கு எதிராக வேலை செய்வோம். அதுக்கப்புறம் கீழடி அகலாய்வுக்கு எல்லாம் இங்க பேசியிருக்காரு. இல்ல ப்ரோ, இன்னைக்கே அவர் பேசுனது எப்படி இருந்தனா, என்னது நாகார்ஜுனாவா அந்த மாதிரிதான், என்னது ராஜீவ் காந்தியா கீழகிறவெல்லாம் எப்படி இருந்தானுங்கண்ணா, ஓகேடா எது சொன்னாலும் கொட்டுவோம், என்ன பண்றது. ஆமாங்க. இல்ல இது வந்து சொன்னா சொல்லிட்டே போலாம். இவங்க மேல நம்ம அடிக்கடி டயர்டு தாங்க ஆகுது. இவங்க பண்றதெல்லாம் பேசுங்க, சிரிப்பு தான் வருது. பாதிக்கு மேல கண்ணியமா எதுவும் பண்ண மாட்டாங்க, மரியாதையே நடத்த தெரியாது. அரசியலே என்னன்னே மறந்துட்டாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க, எதுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சினே மறந்துட்டாங்க, யார் ஆரம்பிச்சானே மறந்துட்டாங்க. அது ஒரு விஷயம். கருணாநிதி ஆரம்பிச்சதுன்னு துணை முதல்வர் சொல்றாரு. அண்ணா எல்லாம் அங்க இருந்து செருப்பு வீசுவாரு சொர்க்கத்துல இருந்து. நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி இவரு வீசுவாருன்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த கூட்டணிகள் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஸ்டாலின் தான் வந்து பிஜேபியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரு. அது இல்லாம அவருக்கு கீழே வந்து நாங்க இத்தனை வருஷமா வந்து கூட்டணிகளா வந்து இருந்து நாங்க வந்து பிஜேபி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப விஜயே வந்து பிஜேபி எதிர்த்தாலும் ஒருவேளை நாங்க எல்லாரும் போனா ஒருவேளை அதிமுக வந்து ஜெயிச்சுட்டா நாங்க இத்தனை வருஷம் கட்டி காப்பது போயிடும். அதனாலதான் நாங்க ஸ்டாலினை ஆதரிக்கிறோம். அப்ப அவர் தப்பான விஷயம் பண்றாருன்னு தெரியுது. பிஜேபியை நீங்க வந்து எதிர்க்கிற ஒரே காரணத்தினால பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவரு இங்க வந்து அதே பாசிச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை நீங்க சப்போர்ட் பண்றீங்க, ஒத்துக்கிறீங்க. திருமாவளவன் ஒத்துக்கிறாரு, திருமாவளவன் தெளிவா ஒத்துக்கிறாரு. என்ன ஒத்துக்கிறாருன்னா, அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு, பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரக்கூடாது, அதனால நாங்க சப்போர்ட் பண்றோம், எங்களுக்கு வேற வழியும் தெரியலங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? தமிழ்நாட்டுல என்ன பாசிச வேலை வேணா பார்க்கலாம், ஆனா மத்தவங்க இவங்க திமுகவோ அதிமுகவோ எப்பயோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கட்சி தலைவர்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பண்ணி வச்சுட்டு போன சாதனைகளை தான் இப்ப சொல்லி இப்ப இது போட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சரியா? இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவரும் சரி, ஆளுங்கட்சி தலைவரும் சரி, சரிங்களா? இவங்க பண்ண சாதனையை சொல்லி கேட்க சொல்லுங்க, எதுவுமே கிடையாது. எதை சொல்லி கேட்பாங்க? என்னன்னு இருக்கு? கலைஞர் அன்றே அதை செய்தாருன்னு அவர் சொல்லுவாரு, எம்ஜிஆர் இது செஞ்சாரு, அம்மா இதை செஞ்சாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க 4 வருஷத்துல 2 பேரும்? அதை சொல்லுங்க. நீங்க எத்தனை போராட்டம் எதிர்கட்சியா பண்ணீங்க, ஆளுங்கட்சி எதிர்த்து? ஆளுங்கட்சி எத்தனை சாதனை பண்ணீங்க, என்னென்ன வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க தேர்தல் வாக்குறுதி? இதை சொல்லுங்க போய் ஃபர்ஸ்ட். இதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது அவங்களால. அதனாலதான் பழைய புராணம் பாடிக்கிட்டு கலைஞரும் போயிட்டாரு, அம்மாவும் போயிட்டாங்க, எம்ஜிஆரும் போயிட்டாரு, அவங்க எல்லாம் இல்ல. அவங்க பேரை சொல்லி எத்தனை நாளைக்கு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குவீங்க? நீங்க என்ன செய்றீங்களோ அதை வச்சுதானுங்க ஒவ்வொரு டேர்முமே யாரு வின் பண்ணாலுமே அந்த 4 வருஷத்தை தாங்க அளவீட எடுக்க முடியும். நீங்க அதை வச்சுதாங்க கணக்கு எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அது வந்து கட்சி பெருமை. அதை நீங்க கட்சி மீட்டிங்ல பேசுங்க. மக்களுக்கு முன்னாடி வந்து நின்று பேசும்போது நீங்க வந்து உங்க தொண்டர்கள் கிட்ட தான் அதெல்லாம் பேச முடியும். மக்கள் கிட்ட எப்படி நீங்க அதெல்லாம் பேசுவீங்க? கலைஞர் அன்னைக்கே அதை உனக்கு செஞ்சாருல, அந்த நன்றிக்கு நீ ஓட்டு போடு. நான் எதுக்கு போடணும்? அதுக்கு நான் கலைஞருக்கு போடுவேன் இருந்தா. நீங்க தான் இப்ப கலைஞர் தான் இல்லையே, உனக்கு எதுக்கு நான் போடணும்? நீ காரணம் சொல்லு. இந்த சைடும் அதே தான், அதிமுகவுக்கும் அதே தான் சொல்றேன். 2 பெரும் திராவிட கட்சிகள் 50 வருஷம் 75 வருஷம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல, பெரிய கட்சி தான். அதை வச்சு நீங்க என்ன கிழிச்சீங்க? அதுதான் கேள்விங்க. அதை வச்சுக்கிட்டு ஓட்டு இது பண்ணும்போது
இந்த மணி எல்லாம் சொல்றாரு திமுக காரன் ஓட்டு வாங்கும்போது சுழலுவான், அப்படியே சுழலுவான் பூத் ஏஜென்ட்ங்கிறாரு. அதே சுழந்து வேலை செஞ்சிருந்தா ஓட்டு விழுக போகுது ஆர்கானிக்கா வந்து. நீ திருட்டு வேலை பண்ணி பிஜேபி கிட்ட 2 பேர் குடுமையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடே மாட்டின மாதிரி தானே. உங்க கையில தமிழ்நாட்டை கொடுத்தா நீங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டீங்க. நீ ஒழுங்கா நேர்மையா வேலை பார்த்துருக்கணும். ஒவ்வொரு டேர்மு யார் வின் பண்ணாலும் கிளாக் ரீசெட் ஆயிருங்க. அப்ப 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த 4 வருஷத்துல நீ என்ன கிழிச்சியோ அதை வச்சுதான் அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷன்ல உனக்கு ஓட்டு. அந்த 5 வருஷத்துல நீ என்ன கிழிக்கிறியோ அதை வச்சுதான். சரி, இந்த ஊழல்ல மட்டும்னா எதுக்காக அங்கிள் வந்து உங்களோட அமைச்சர்லாம் நீங்க வந்து இது டெல்லிக்கு அனுப்புறீங்க? சரி, பர்சனல் விசிட் அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அங்கதானங்க போய் கால்ல விழ முடியும். கைய காலா நினைக்கிறேன் அப்படின்னு முடிச்சு அதுவும் இல்ல எப்படியும் இவருக்கு ஹிந்தி தெரியாது, அதான் அவருக்கு தமிழ் தெரியாதுன்ற மாதிரி போய் அதான் இங்கிலீஷ்ல வேற எதை புரியுதா இதான் இது சொல்லுவோம் பாரு, பிச்சை எடுக்கிறது தான் இது எடுக்கிறது பிச்சை இதுல இங்கிலீஷ் வேறன்ற மாதிரி. இல்ல இது பெரிய திருடன் கிட்ட போய் சின்ன திருட மாட்டான் கதையை ஆயிப்போச்சு. நான் உன்ன போலீஸ்ல மாட்டி விடாம இருக்கணும்னா நீ என் கையை காலில் விழு அப்படிங்கிற மாதிரி. அலெக்ஸ், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர், அதாவது நம்ம டீசெண்டாவே சொல்லுவோமே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதிரி நம்ம அங்கிள் மாதிரி யாருமே இந்த அளவுக்கு ட்ரோல் கண்டென்ட்டா மாறினது இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. இல்ல உண்மையில ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா, முன்னாடி நடந்ததை எடுத்து பார்ப்போம். அதாவது எடப்பாடி எல்லாரும் திட்டிருப்பாங்க, ஆனா எடப்பாடி தான் என்ன ஸ்டாலின் அளவுக்கு வந்துட்டு ட்ரோல் இல்லை, ஆனா ஹேட் இருந்தது அதிகமா. அதான் ஆனா எடப்பாடிக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரோல் அந்த சின்னம்மா கிட்ட காலில் வந்தது, புரியுதா? அது தவிர எதுவும் பெருசா எனக்கு தெரிஞ்சது தெரியல. இவருக்கு கொடுக்காத கண்டென்ட்டே இல்ல, இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கே கண்டென்ட். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆன ஒருத்தரை இந்த அளவு யாரும் ட்ரோல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆதரவு இவர் முதல் முறை முதலமைச்சர் தாங்க. ஆமா இல்ல இவர் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் இப்பதானே முடிச்சிருக்காரு, தான் ஒரு 5 வருஷம் 75 வருஷம், இவர் 50 வருஷத்துல இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆயிருக்காரு. உடனே இவர் எக்ஸ்பீரியன்ஸ் 50 வருஷம் தூக்கிட்டு வருவானுங்க, அதெல்லாம் இங்க பேச்சு இல்லைங்க. இந்த அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இந்த 4 வருஷம் என்ன கிழிச்சாரு? அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன மரியாதை? ஆனா அதுல ஹரி ப்ரோ யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், சில பேரு ரொம்ப சிஎம் ஆயிட்டு அதை அழுத்து போயிட்டு ஊழல் பண்ணவங்கள கூட பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆகும்போதே இவ்வளவு நாசமா போயிருக்கேன்னா 2.1 ஒன்னு சொல்றாரு. அடுத்ததான் இனி வரும் 2031 நான் 2.2 தர போறேன்னு. அச்சரா சூப்பர். 2.1 நீங்க தாங்க, நீங்க வீட்டுல உட்காந்து தாங்க, டிவி பாருங்க, நியூஸ்ல பாருங்க, இவரு கையெழுத்து போடுவாரு. கூப்பு கொடுத்தோன்னா கூப்புல உட்காந்து என்ன பண்ணுங்க. அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டை கொடுங்க, பாவம். அவர் வேற கஷ்டப்படுறாரு, கஷ்டப்பட்டு பேசுறாரு, பாவம் ஸ்டாலின். அவருக்கு ஒரு கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட்டா அவனுக்கு கொடுத்துருக்கேன். இன்னொன்னு இதுக்கப்புறம்லாம் அவர் வரமாட்டாருன்னு கேட்டா, ஒரு தடவை டவுன் ஆயிட்டா டிஎம்கே வரவே வராது. ஆனா ஏன்னா அந்த அளவுக்கு புரியுதா? ஏன்னா இப்ப அதுக்கப்புறம் யாராவது வராங்கன்னு எடுத்துப்போம், டிஎம்கே டவுன் ஆயிட்ட பிறகு யாரு வந்தாலும் டிஎம்கே விட நல்லா பண்ணுவாங்க. இது ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே தெரியும். இன்னொரு கேள்வி என்னன்னா, நீங்க சரி இப்ப நம்ம அலெக்ஸ் நீ சொன்னது உண்மை. அலெக்ஸ் ஒரு நிமிஷம் சொன்னது உண்மை. ஒவ்வொரு 25 வருஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு புதிய கட்சி எழுச்சி நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல. எந்த கட்சி வந்தாலும் டிஎம்கேவோட கண்டிப்பா நல்லா பண்ணுன்றது அது மக்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இது அழிவுகாலம் ஸ்டார்ட் ஆயிட்டு. சிறந்த கட்சிங்க, எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு சிறந்த கட்சி திமுக தான். அது நான் இன்னைக்கு வேணா அந்த இது கொடுக்குறேன். எதிர்கட்சி கண்டிப்பா எதிர்கட்சி பெஸ்ட்னா திமுக. அந்த அவார்டு வந்து நம்ம கொடுக்கணும், கொடுத்தே ஆகணும். கத்துவானுங்க, தெருவில் நின்று கூவானுங்க. இல்ல மலை அடிவாரத்தை அடியில விட்டுணுன்ற எலி மாதிரி எல்லாத்தையும் தெரியும் அவங்களுக்கு. என்னென்ன தப்போ எல்லாத்தையும் எடுத்து போடுவானுங்க ஆளுங்கட்சி. பாம்பரியம். ஏன் அலெக்ஸ் இந்த 4.5 வருஷம் ஏடிஎம்கே வந்து ரொம்ப டவுன் ஃபால்ல இருந்தாங்க, ஆனா ஆட்சியில அவங்கதான் இருந்தாங்க. ஆனா பாத்தேன்னா மீடியா எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் வச்சிருந்தாங்க. யாரா வந்து ஆட்சியில இருக்கான்னு கேட்டா ஏடிஎம்கே. யாரு இப்ப மீடியா கையில இருக்காங்க அப்படின்னு கேட்டா டிஎம்கே. என்னடா சம்பந்தமே இல்லைங்க, ஆட்சியில இருக்கவங்க கையில தானடா மீடியா இருக்கும், இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னா. அதிமுக வந்து இவங்க அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சில ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லணுமா, அதிமுக வந்து என்னதான் நம்ம வந்து இந்த ஊழல் பண்ணாங்க செஞ்சாங்கன்னு சொன்னா கூட அவங்களுக்கு திருடுனா மாட்டிக்குவாங்க. மாட்டிக்க தெரியாத மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்காத மாதிரி திருட தெரியாது. இவங்க அளவுக்கு அவங்களுக்கு விவரம் பார்த்தல, விவரம் கிடையாது. பாரு, ஒரு 100 ரூபாய் கொள்ளை அடிச்சானா இவன் கணக்கு ஈஸியா எழுதிட்டு போயிருவான்.
அவன் 100 ரூபாய் கொள்ளையடிச்சானு வையேன், கொள்ளையடிச்ச இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதை விட்டுட்டு போயிருவான். இது வந்து எவ்வளவு ஒரு கவலைக்கிடமான நிலைமையில இருந்தா இதை இந்த திருடுறாங்க 2 பேருங்கிறத 2 திராவிட கட்சியும் திருடுதுன்னு சொல்லி நம்ம பேசுறதே ஒரு கவலைக்கிடமான நிலைமை. இதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க அந்த அளவுக்கு. எல்லாருக்குமே தெரியும் 2 பேரும் ஊழல் பண்றாங்கன்னு. ஆனா அதை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா வேற ஆப்ஷனே இல்லாம இருந்தாங்க இல்லையா? இதுல யாரு கம்மி ஊழல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உடனே அது வந்து அந்த ஆப்போசிட் வின் பண்ணவனுக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது. ஆப்போசிட்ல இருக்கிறவன் உன்னோட அதிகம் தப்பு பண்ணிட்டா நீ ஜெயிச்சிருவ அந்த தடவை. அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த தடவை எதுவுமே பண்ணாம ஒரு ஆள் வர்றாரு, என்ன பண்ண போறாங்க இவங்க எல்லாம்? உண்மையான ரிசல்ட் இன்னைக்குதான் இந்த தடவை. இல்ல இத பெருமையா பேசிக்கிட்டு வேற இருக்காங்க. இல்ல நாங்க வந்து ஆட்சியில இருக்கும்போது கம்மியா ஊழல் பண்ணோம், நீங்க ஆட்சியில இருக்கும்போது அதிகமா ஊழல் பண்றீங்க. யாரு இவங்க கம்மியா? என்னத்த கம்மியா ஊழல் இல்லையா? பண்ணாங்க? எல்லாமே அதிகம். இல்ல ஊழல் கூட பரவாயில்ல, நீங்க ஊழல ஒதுக்குங்க. சாவு எண்ணிக்கை எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டா இல்ல, அவங்களதுல வந்து 1400 பேர் இருந்தாங்க, நாங்க 1399 பேர். கொரோனால செத்து இருப்பாங்க. இல்ல அப்படியே இருக்கட்டுமே, நாங்க வந்து ஒருத்தர் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஏங்க எப்படிங்க? அது நீங்க மத்த டேட்டாக்கு நம்பர்ஸ் பேசலாங்க. சாவுங்கிறது ஒருத்தர் இறந்தா கூட அது வந்து ஒரு பிளாக் மார்க் தாங்க. எப்படிங்க? அது கிரைம்னால செத்தவங்க, சும்மா வந்து எதுலயே சாகுறவங்க கிடையாது. அவங்க எல்லாம் கிரைம்னால சாகுறவங்க. நீங்க இந்த ரேப் இது நிறைய விஷயத்துல தான் என்ன கேட்டா டிஎம்கே தான் இதுல. அதாவது ஃபைல் ஆன கேசஸ் அலெக்ஸ், இதுல லீகலா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். ஃபைல் ஆகாம போன கேஸ் எத்தனை கொலைகள், எத்தனை இது இவளையா இல்ல இல்ல எங்கேயாவது இந்த இதுல வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேஸ் இது ஃபைல் ஆயிருக்கா? அதுவும் சவுத் இந்தியாவே அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெருமையை ஏதோ பார்ப்பாங்க. ஏன் தெலுங்காரனும் இங்கதான் வந்து ஓடிப்பான். அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஃப்ரேம் இது. திருடுறது கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாதான், கிட்னி முறைகேடா. அதெல்லாம் வேற லெவல் ஹைலைட்டியா பாரு. எங்க இருந்தா வர்றீங்க? திருடுறது கூட பேர் வைக்கிறாங்க, பேர் வாங்கி திருடுறாங்க. வேற லெவல் பாடிங்க. நான் எப்படி இவனுங்கள செருப்ப சாணியில முக்கிய அடிக்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து ஒண்ணும் கவலைப்படாத, இன்னும் ஒரு 6.5 மாசம் இருக்கு. 6.5 மாசத்துல மொத்த முதலமைச்சரோட பதவியும் புடுங்கி வச்சிருவாங்க. தம்பி இதுக்கப்புறம் நீங்க முதலமைச்சர்லாம் சாரி அங்கிள், நீங்க இனிமே முதலமைச்சர் கிடையாது. கிட்னி முறைகேடுக்கு இன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ண துப்பு இல்ல. விஜய் யாரோ ஒரு பையனை தூக்கி போட்டானா அதுக்கு கேஸ் போட்டு அது நடத்திட்டு இருக்கிறானுங்க விசாரணை. அவனே பேக்குன்னு நம்மளே கண்டுபிடிச்சு போட்டோம். இதுக்கப்புறம் விட்டா சிபிஐ கூட மாத்துவானுங்கன்னு நினைக்கிறேன் கேஸவே. அப்பா முடியல. இவங்க சாணிய இது கோபத்துல ஏதோ ஒரு வேகத்துல வந்து அம்மா வந்து சாணிய போஸ்டர்ல அடிச்சதுக்கு அதுக்கு தனிப்படை அமைச்சவங்க தானே. இது வந்து இந்த இது சொல்லுவான்னு தெரியுமா? நீங்க இப்ப சொன்னீங்களா அந்த தடிப்படை பாட்டிக்கு அமைச்சாங்கன்னு, அந்த இவரு சொல்ற மாதிரிதான் ஏதோ ஒரு காமெடியில வரும்ல, ஏன்டா நாளைக்கு சாக போற கிளவி வந்து போய் அடிக்க போறேங்கிற அப்படின்னு கேட்கற மாதிரிதான் இருக்குது. அவ்வளவு இன்செக்யூரிட்டியாங்க அவர் கையில இருந்து இன்செக்யூரிட்டி இவ்வளவு இருக்கிற ஒரு ஆளை நாங்க இப்பதாங்க பாக்குறோம். உண்மையிலே ஒரு கட்சியை 75 வருஷம் அதே சொல்லி 75 வருஷம் இருந்தா தாத்தாங்க. தாத்தா அளவுக்கு வீக் ஆயிருவாருங்க. யங்கா இருக்கிறவங்கதான், யங் பிளட் தான் வேணும் பாலிடிக்ஸ். ஃப்ரெஷ்ஷா யங்கா ஃபாஸ்டா செயல்படுறவங்க தான் வேணும். தவறு செஞ்சா அதை திருத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க தான் வேணும். ப்ரொக்ரெசிவா திங்க் பண்றவங்க வேணும். முற்போக்கு சிந்தனை. இப்படி மொட்டாம்பதுவா சொல்லாதீங்க, அப்புறம் இன்ப நிதியை கூட்டு வந்துருவாங்க. எங்குலட்டுனா நான் தான் கூட்டு வந்துடுறேன். இன்பநிதி தாராளமா வரட்டும், புது கட்சி ஆரம்பிச்சு வரட்டும், அவ்வளவுதான். அதான் சொல்றாங்க, புது கட்சி ஆரம்பிக்கிட்டு உதயநிதியே கூட வரட்டுங்க, தனியா நின்று கட்சி ஆரம்பிச்சு விஜய் மாதிரி வந்து ஆரம்பிச்சு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் வரட்டும். எனக்கு உதயநிதி தனி கட்சி எல்லாம் வேணாம். முதல்ல டிஎம்கே ஒரு பொது சின்னத்துல போட்டிட சொல்லலாம் 26ல. சூரியன் சின்னத்தை தூக்கிட்டு ஒரு பொது சின்னத்துல ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்ப போட்டிட? இல்ல அதெல்லாம் நடந்துச்சுன்னா வேற லெவல் ரணங்களா இருக்கும். எப்படி தெரியுமா? முதல்ல புதுசா கட்சி வரான் ஓட்டு வருது இதுனா ஏதா இவங்க வந்துட்டு இல்ல தலைமுறை இருக்கிறவங்க தானே. அதான் கலைஞருடைய பையன் தானே இவரு. நிக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பாப்போம். இல்ல அது மட்டும் இல்ல அலெக்ஸ், நீ அதை அப்படி பாக்காத. இங்க நிறைய பேருக்கு கண்ணு, ஒரு சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் கண்ணெல்லாம் தெரியாது. அவங்க எல்லாம் வந்து இன்னும் வந்து எம்ஜிஆர் கட்சி கலைஞர் கட்சின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சூரியனுக்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க. சூரியனை பிடிக்கிட்டேன்னு வைங்க, அப்புறம் தெரியாம சூரியனை குடிச்சாங்கன்னா முடிஞ்சு வச்சு நீங்க சூரியனே இருந்தாலும் இந்த தடவை வந்து சூரியனுக்கு வேலை இல்லை, அஸ்தமனம் தான். அதான் முடிஞ்சு போச்சு.
ஆமா, 2க்கு மேல சூரியனுக்கு அஸ்தமன வந்துருச்சு. நாள் வந்துருச்சு, நெருங்கிருச்சு. எ நம்மளோட சூரியனே வந்து வருஷ கணித்த இது இத்தனை வருஷத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மங்கிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நான் சொல்றது வந்து நம்ம நம்ம உலகத்துல இருக்க ரியல் சூரியன். அதுவே வந்து இன்னும் இத்தனை ஆண்டு காலத்துல வந்து அதோட கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் அதோட இதை இல்ல இல்ல மங்கிடும் சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா சூரியனுக்கெல்லாம் பல்பு பீஸ் போகாது. சூரியன் இன்னும் சுட்டரிச்சு மக்களை சாவடிக்குமே தவிர என்ன சயின்ஸ் இது என்ன இது இதெல்லாம் இல்ல அது பார்க்கணும். ஏதாவது அது இன்னும் இன்ஸ்டாகிராம் பல இதுல ஏதாவது யூடியூப்ல எல்லாம் உளறி இருப்பானுங்க. அது இன்னும் பல கோடி சூரியன் தான். ஜெனரேஷன் தலைமுறையில பார்த்துட்டு தான் போகும். இல்ல 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 என்ன கேட்டா பல கோடி இதுல ஆவிடுறதுக்கு முன்னாடி மனுஷ ஜென்மம் இருக்குமா இல்ல ஏதாவது ஒரு புரியலதான் என்ன இது பல கோடி ஆண்டா முதல்ல இப்பதான் 2025லயே வந்திருக்கோம். என்ன நடக்குதுங்க? இன்னும் வந்து நம்ம வந்து சோசியல் மீடியா ஃபுல்லா அது நெகட்டிவ் என்னமோ ஸ்ப்ரெட் சொல்லுவாங்களே பண்றாங்க. பரிணாமம் அவனுக்கு அடைவோம். அதான் ப்ரோ வேலை. இன்னமும் மனிதரோட மனித இனம் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான பரிணாமத்துக்கு இல்ல இல்ல போவாங்க. சரி இங்க இவ்வளவு பேர் பேசின்னு இருக்கமே 2100 நம்ம இருப்போமா? வாய்ப்பு இல்ல அலெக்ஸ். வெறும் அவ்வளவு இது எப்படி தெரியுமா? நான் 2001 ஒண்ணு சொல்றேன். நம்மளுக்கு நம்பர் கவுண்ட் கரெக்ட் ஆகுது புரியுதா? இதுல எனக்கு முன்னாடியே அரி போயிடுவாரு சித்து போயிடுவாருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துப்போம் புரியுதா? அதான் முதல்ல நம்மளே இந்த இதுல இருக்க மாட்டோம். இருக்க மாட்டோம். 2100க்கு மேல வேற நம்ம பசங்க இருப்பானுங்க, நம்ம ஜெனரேஷன் இருக்கும். கல்யாணம் பண்ணாம நீ லிவிங் டுகெதர்ல இருந்தா நீ அதுவும் இருக்காது புரியுதா? உன் வம்சமே அங்கேயே க்ளோஸ். இல்ல நம்மளால முடிஞ்ச அளவு அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கொடுத்துட்டு போறோம்னு தாங்க பாக்கணும். ஆமா அவர்தான் இல்ல இல்ல தளபதியே சொல்லியிருப்பாரு. அதான் இயற்கை இதுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கே பாதுகாப்பு இல்ல புரியுது. இயற்கைக்கே பாதுகாப்பு இல்ல டிஎம்கே இது பண்ணுது. டே பை டே மழையெல்லாம் குறைந்து எடுத்துருவாங்க. மணலை திருடி கொண்டு போய் கேரளால வைப்பானுங்க. அங்க இருக்கிற கழிவுகள் கொண்டு வந்து இங்க கொட்டுவாங்க. உண்மையில இல்ல மிருகத்தால இயற்கை அழியாது, மனுஷனாலதான் அழியும். இவனுங்க மூடிக்கிட்டு இருந்தாலே போதுன்ற மாதிரி தான். இன்னொன்னு இயற்கை அழியாம எதுவுமே வளராது. ஆனா எல்லாத்துக்கும் அழிச்சு இருந்தா நம்மளே அழிஞ்சு போயிடுவோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஜப்பான்லாம் இன்னைக்கு தான் ஜப்பான்லாம் திரும்ப அதை உண்டு பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இங்க மயிர பண்ணுவானுங்க. இங்கெல்லாம் ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு என்ன கேட்டா இருக்கிறதா எத்தனை போயிடுவானுங்க. அலெக்ஸ், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்பவும் மறுபடியும் சொல்றேன். டிஎம்கேவோட வீக்னஸ் டிவிகேவோட எழுச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா? யங் ஜெனரேஷன் அதிகமா மொபைல் யூசர்ஸ், அதிகமா ஆன்லைன் யூசர்ஸ். அதுதான் உடனுக்குடனே வந்து நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா அதிகமா ஆன்லைன்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் முடியும். ஒரு நிமிஷம் இல்ல சோசியல் மீடியா அட்வான்ஸ் ஆனதை தாண்டி நான் அவனை பாக்குறது என்னன்னா படிச்ச ஜெனரேஷன் இது இப்போ வந்துட்டாங்க அதிகமா புரியுதா? முன்னாடி படிக்காத ஜெனரேஷனும் அந்த இது இன்னசென்ட் இருந்தாங்க. இப்பெல்லாம் எப்படி தெரியுமா? அதாவது எல்லாருமே திட்டுற ஜெனரேஷன், எல்லாருமே ட்ரால் பண்ற ஜெனரேஷன். எப்பேற்பட்ட பருப்பா இருந்தாலும் ட்ரால் பண்ணுவானுங்க. எவ்வளவு பெரிய இன்னொரு விஷயத்த சேர்த்துக்க ஆட் பண்ணிக்க. இப்ப மத்த ஹேண்டில்லாம் இது வச்சிருக்கு, அட்மின் வச்சிருக்கு சரியா? இருக்கிற எல்லா அமைச்சர்ல இருந்து இருக்கிற எல்லாமே அட்மின் வச்சிருக்கு. இங்க நம்ம இருக்கோம்ல, நம்மளோட மாவட்ட செயலாளர் எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து ஒரிஜினல் ஐடி அவங்க தான் யூஸ் பண்றாங்க, ஓன் தான், அட்மின் கிடையாது. இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ஆர்கானிக் என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு எந்த பாட்ஸ் இது யாரும் தேவையில்லை. அந்த ஒரு இதுவெல்லாம் எல்லா ஆர்கானிக்கா வந்துட்டு தான் ஆக்டிவ் அதிகம் இங்க டிவிகேல. தாவேகாவோட ஐடிவிங் மட்டும்தாங்க தன்னெழுச்சியா தன்னியல்பா செயல்படக்கூடிய ஒரே ஐடிவிங். இது ஐடிவிங் உண்மையிலே இல்ல இந்தியால இருக்கிற பாலிடிக்ஸ் அந்த இதுல எடுத்து பார்த்தா கூட இப்ப சோசியல் மீடியால அதிகமா ஆக்டிவா இருக்கிறதுல கூட ஐடிவிங்ல அதிகமா பவர்ஃபுல்லா இருக்கிறது டிவிகே தான். எல்லாருக்கும் தெரியாது. மோடியா பின்தங்கிட்டு போயிட்டாருப்பா. எனக்கு அதுதான் ஆச்சரியம். இல்ல இதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீ மோடிக்கு எல்லாம் ஐடிவிங் தேவையில்ல. அவனுங்க ஒரு காவி துண்டை போட்டா போதும், ஓட்டு ரகரகமா கொட்டும். ஒன்னு சொல்லிட்டா அவனுக்கு ஈஸி கான்செப்ட். நம்ம தான் பிச்சை எடுக்கணும்ன்றேன். நம்ம பிச்சை எடுக்கிறது என்னன்னா ஒன்னு சொல்லிட்டா இல்ல இப்ப கொள்கை தேவை, பிளான்ஸ் தேவை, எதுக்கு எதிர்க்கிறன்னு சொல்லணும், அதான் எவன் கூட டீம்ல போட்டு இவ்வளவும் புலம்பணும். ஆனா பிஜேபியில எப்படி தெரியுமா? யாரா ஒருத்தன் கதவுல ஒரு காவி துண்டை தூக்கி வச்சுட்டு போ ஓட்டுமான ரகரகமா உள்ள அவனுங்களுக்கு அசால்ட். அவனுக்கு படிப்பறிவே அங்க கொஞ்சம் தான். அதே அந்த படிச்சவன் இருக்கான்ல அவனுக்கும் வந்துட்டு அந்த ஒரு ரிலீஜியஸ் வெறி படிச்சவனுக்கே இருக்கும் புரியுதா? படிக்காதவனுக்கு அப்ப எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாரு. இங்கெல்லாம் அப்படி இல்ல புரியுதா? ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல இங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, விநாயகரை எத்தனை ட்ரால் பண்ணிருக்கானுங்க சோசியல் மீடியால. ஏன் நீ ஏரியால விநாயகருக்கு ஐட்டம் சாங் போட்டுக்கிறானுங்க ஏரியால, தெரியாத பைத்தியக்காரனுங்க மோனிகா பாட்டை போட்டுக்கிறானுங்க. மென்டலாடா இவனுங்க. ஆனா இதெல்லாம் நீ ஹிந்தியில பண்ண முடியாது. அங்க போய் நார்த்ல அவனுங்க ரொம்ப பண்ணா அவ்வளவுதான், கொலையா பண்ணிடுவாங்க. அதான் சொல்றேன். இல்ல அததான் மோடி கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறான்.
அலெக்ஸே நீ வேற இங்க நம்ம ஊர்ல அந்த அந்த ஒரு ஒரு வீடியோ ஒன்று வருது மாதிரி ரீல் பார்த்துருக்கீங்களா? விநாயகர் வேஷம் போட்டு தராடு, இந்த சைடு ஃபாதர் மாதிரி ஒருத்தர் போட்டிருப்பாரு, இந்த சைடு ஒருத்தர் பாய் வேஷம் போட்டு ஆடி இருப்பாரு, எலி வந்து முன்னாடி ஆடுற மாதிரி ஒருத்தர் போட்டிருப்பான். அது பார்த்துருக்கீங்களா? அதுல அதுல வந்துட்டு நம்ம ஃபாதரும் இவரும் பாயும் அந்த கெட்டப் போட்டிருக்கிற 2 பேரும் செருப்பு போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒருத்தன் வந்து கமெண்ட்ல கேக்குறான், பிஜேபி காரன், இவங்க விநாயகர் முன்னாடி செருப்பு போட்டு தான் நிப்பாங்களா? டேய் எப்பா அப்படின்னு. டேய் வேஷம் இது பரவாயில்ல. இல்ல சீம்ஸ் டாக் இருக்குல்ல, அந்த மீம் போடுவாங்கல்ல சீம்ஸ் டாக், இல்ல ஒரு சீம்ஸ் டாக் தெரியல, அந்த மீம் எல்லாம் போடுவாங்கல்ல, அதான் தனியா அது ஜாலியா இருக்கும் பேசும்போது. அதுக்கு ஒருத்தன் கமெண்ட்ல யார் ஒரு சங்கி வந்து கேட்டு வச்சிருக்கான், ஒரு நாயே எதுக்கு அதான் இந்த மாதிரி அது தலையில இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, மதத்தை இழிவு பண்றீங்க, டேய் சீம்ஸ்னா எதுக்கு பண்றானுங்க, அதான் இவனுங்க அதான் அந்த அளவுக்கு ஒரு பைத்தியங்க இவனுங்க. அதான் இது வந்து பிற்போக்கு சிந்தனை கூட இல்லைங்க, இது வந்து முட்டாள்தனம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா என்ன கேட்டா இளபுரம் இப்ப வெளிநாட்டுல வந்துட்டு ரொம்ப அந்த மாதிரி இந்த அந்த ரிலீஜியஸ் அடிக்ட் வந்துட்டு அதிகமா போயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா வந்துட்டு தான் அவனுக்கு ரொம்ப அட்வான்ஸா போறானுங்க. சயின்டிபிக்கா எல்லாமே எதுவுமே ஒரு விஷயம் என்னன்னா, சயின்டிபிக்கா நிறைய வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் போது தான் வந்துட்டு அந்த மதத்துல இருக்கிற அந்த ஐடியாலஜியே குறைஞ்சிரும். ஆனா அதையும் தாண்டி சின்ன வயசுல சொல்லி கொடுத்தனால வந்துட்டு அந்த கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப நம்ம ஜென்ரேஷனை வந்துட்டு எல்லா கடவுளையும் கலக்குறானுங்க, எல்லாரும் இது பண்றானுங்க, எல்லாமே ஒரு இது பண்ணிட்டு போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளை விட கொடூரமா இருப்பானுங்க. எந்த கடவுளையும் என்ன கேட்டா பேருக்குன்னு கூட கும்பிடுவானுங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். இங்க இந்த வெறுப்பு சாமி மேல வெறுப்பு கிரியேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா ஆனதுக்கு காரணமே பிஜேபி தான். அதை வச்சு இது என்னைக்கு அரசியல் கட்சி வந்து இந்த மதத்தை கையில இருந்துச்சோ அன்னைக்குதான் மதம் மேல இருக்கிற மரியாதையே. ப்ரோ முதல்ல இல்ல ப்ரோ, இப்ப எந்த மதமான இருக்கட்டும், இந்த கடவுளை வந்துட்டு இவனுங்க உண்மையிலே வந்துட்டு கும்பிடுறவங்களை விட அதால லாபம் அடையறோம் தான் அதிகம், தெரியுமா? இதுல ஒரு தடவை இங்க இருந்து ஒருத்தன் வேலைக்கு போய் அங்க வெளிநாட்டுல வேலை பார்த்து வந்திருப்பான். அவங்ககிட்ட நம்ம இவனுங்க வந்துட்டு கேட்டிருப்பானுங்க, இந்தியால பிக்கெஸ்ட் எக்கனாமி அந்த மாதிரி பிசினஸ் என்ன, அந்த மாதிரி எக்கனாமி ப்ராசஸ் என்னன்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு அவன் சொல்லியிருப்பான், கூட சொன்னவனே ஒரு வடக்காண்டு ரிலீஜியன்னு சொல்லியிருப்பான். இங்க ரிலீஜனுக்கு இருக்கிற பிசினஸ் எங்கேயுமே தான், எங்கேயுமே இது இருக்காது. இந்தியால இருக்கிற ஒரு கோயிலோ ஒரு மசூதியோ இல்ல ஒரு சர்ச்சோ எல்லாமே வந்துட்டு மன நிம்மதிக்காக தாங்க கட்டி வச்சாங்க அந்த காலத்துல. சும்மா போனோமா என் மனசு இருக்கிற பாரத்துல கொட்டிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு வந்துடலாம், அமைதியா இருக்கும். அந்த இடத்துக்கு போனா யாரும் பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, கண்ணியமா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மனசு ஏதோ ஒண்ணு சும்மா போய் உட்காந்துட்டு பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு வரலான்றதுக்கு கட்டி வச்ச இடத்த வச்சு இவனுங்க இன்னைக்கு என்னென்ன பண்றானுங்க. ஒண்ணுமே இல்லை, கேரளாவில வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு, அது வந்து தெரியாம ஒரு ரீல் போட்டுருச்சு, அந்த குளத்துல போய் காலை நினைச்சிருச்சு தெப்ப குளத்துல, சரிங்களா? அதுக்கு உடனே 1 வாரம் சுத்திகரிப்பு ப்ராசஸ் ஆகும், அது மந்திரம் எல்லாம் போட்டு. இது 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 என்னங்க இது? எனக்கு என்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்க இது நிஜமா. இப்ப நானுமே ஹிந்து தான், சரியா? ஆனா இது ஏற்புடையதே இல்லை. ஒரு மனுஷன், நீ சக மனுஷனை வந்து இதா நடத்தலைன்னா அந்த மதம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்குது, நீ எதை எடுத்துக்கிற அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது சாமியே வந்து இது பண்ணாதுங்க. சாமி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், இருக்கிறவங்களுக்கு நீங்க கும்புற சாமியை உங்களை மன்னிக்காது. நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, நீ சாமி பேர்ல நீ பண்றது பூராமே வந்து தீண்டாமை தான். இது நவீன தீண்டாமை கூட கிடையாது, இது வெறும் தீண்டாமை. இது அவுட்டர் நோட்டு பழைய தீண்டாமை தான். இது ஒரு வித்தியாசமும் கிடையாது. அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டிருக்குது இத்தனைக்கும். இதெல்லாம் வந்து எங்க வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் பயந்து வாழ வேண்டியதா இருக்குங்க. தெரியாம போய் அந்த பொண்ணு பண்ணிட்டு விவரம் எல்லாம் பண்ணிடுச்சு ஒரு விஷயத்துக்காக. அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கி அது. அதான் அதான் இப்போ ஒரு மேட்டர் என்னன்னா, இங்க இத அடுத்த ஜெனரேஷன் அழிஞ்சிரும். நான் உண்மையில சொல்றேன். அதுவும் இதுல எங்க வந்துட்டு முதல்ல அழிவுனா சவுத்துல, முக்கியமா தமிழ்நாட்டுல. இது எப்படின்னா அந்த கடவுளை வந்துட்டு ரொம்ப டையாட்டா பாக்குறதே வந்துட்டு அது அழிஞ்சிரும். எனக்கு அதிகமா அழிஞ்சிரும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு கன்னத்துல அழகு குத்திட்டு வராங்க, இந்துக்கள் ஊர்வலம் போனா அங்க முதல்ல நின்று தரையில தண்ணி ஊத்துறது, வெயில்ல கடுக்க கால் கடுக்க நின்று தண்ணி ஊத்துறது பாத்தீங்கன்னா பாய் தான். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க ஊத்துவாங்க. இங்க அது ரொம்ப நார்மலா நீங்க பாக்கலாம். நீங்க கோயில் திருவிழான்னா அவங்க இவங்களை பத்திரிக்கை வச்சு அழைப்பாங்க, அங்க அவங்க பக்ரீது ரம்ஜான்னா அவங்க பத்திரிக்கை வச்சு அழைப்பாங்க, இவங்க போய் அங்க இது பண்றதோ. ஏங்க எத்தனை இங்க வேலாயுதம் படத்துல அதே டைலாக் தாங்க. முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்துவை நீங்க பார்க்க முடியாது முதல்ல ப்ரோ. இந்த டைலாக் எல்லாம் தாண்டி முதல்ல ஒண்ணு சொல்லட்டுமா? இது எப்படின்னா, அவாம வீட்டுக்குள்ள என்னென்ன எதை கும்பிட்டா நம்மளுக்கு என்னன்ற மாதிரிதான் கான்செப்ட். முதல்ல இது உண்மை என்னன்னா, முன்னாடி கூட இதே கான்செப்ட் தான் இருந்தது. வீட்டுக்குள்ளதான்
எதை கும்பிட்டா என்னன்ற மாதிரிதான். வெளியே வந்து முதல்ல எதுக்கு அதை சொல்லணுன்றதான் முதல்ல ஒரு இது புரியுதா? இப்போ நீ அதான் தமிழ்நாட்டுக்கும் நார்த்துக்கும் ஒரே வித்தியாசம் தான் அலெக்ஸ். இப்போ இங்க வந்து இப்போ ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து மாட்டுக்கறி எடுக்கிறது நார்மல், சரியா, பீஃப் எடுக்கிறது அவங்க அதை சாப்பிட்றாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவன் சரியா ஒரு இந்துவாவே இருந்தாலும் அது உணவு உணவு எதா இருந்தாலும் அது கடவுள் அப்படிதான் அவன் பார்ப்பானே தவிர அதை தாண்டி அது ஆமா. வந்து முக சுழிச்சுட்டு போக மாட்டான். அது ஒரு உணவு, அதையும் தொட்டு கும்பிட்டு போயிடுவான். அவன் சாப்பிட மாட்டான். ஆனா அவங்க சாப்பிடறவங்களை பார்த்து முக சுளிக்கிறதோ இல்ல அதை இழிவா பேசுறதோ அதெல்லாம் இங்க பண்ண மாட்டாங்க. அதுதான் அந்த ஆனா பகுதி. இல்ல ஹரி ப்ரோ இது பரவாயில்ல. இல்ல ஒரு டைம் காலேஜ் படிச்சேன்னு தான் ஃப்ரெண்டு வந்துட்டு பீஃப் பிரியாணி சாப்பிடலான்னா, நான் வந்துட்டு இல்லடா வேணான்னேன். இவன் எதுக்கு வேணான்ற, நீனா ஐயரா இதுவான்னு கேட்டு, இல்லடா ஃபேட்ரா அது சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்ற புரியுதா? நான் நம்ப ஒரு ரகம் இது. இதுல என் டீம்ல இன்னொருத்தவன் இருப்பான். அவன் எப்படின்னா, அவன் இந்த மாதிரிதான். அதான் எந்த மாதிரி கான்செப்ட்னா, பீஃப்லாம் சாப்பிட பாவண்டான்னுவான். உண்மையில கேங்கே அது வித்தியாசமா இருக்கும் புரியுதா? ஆளாளுக்கு ஒரு ரகம், ஆனா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அவன் அந்த மாதிரி புரியுதா? அதான் பீஃப் சாப்பிட அவன் பாவம்னு நினைக்கிறவன். நான் அப்பதான் சொன்னேன், இல்ல டேய் அதான் அந்த மாதிரிலாம் இல்ல, நீ சாப்பிடு, நான் தான் ஃபேட்டுனால தான் இது வேணான்றேன். அதான் ஒரு மாதிரி கொலாப்ஸா தான் இருக்கும் எனக்கு கேட்ட இது. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, இல்ல முன்னாடி எல்லாம் வந்துட்டு பீஃப் வந்துட்டு சாப்பிடுறதே உண்மையில நம்ம தமிழ்நாட்டுல கூட வந்துட்டு அது தப்பா தான் பார்ப்பாங்க. இப்பதான் வந்துட்டு அதான் அதுல புரோட்டீன் இருக்கிறதே பாதி பேருக்கு இப்பதான் தெரியுது. அது அப்புறம் வந்துட்டு அதான் இன்னொன்னு, இதை சாப்பிடுறது சாப்பிடாம போறது இது எப்படி தெரியுமா? நம்ம பன்னிக்கறியை கேவலமா பார்ப்போம், ரொம்ப கேவலம். ஏன் இப்ப நான் மாட்டுக்கறியை சாப்பிட மாட்டேன், பன்னிக்கறி எல்லாருமே கேவலம் பார்ப்போம். ஆனா உலகத்துல அதிகமா சாப்பிடுறது பன்னிக்கறி. நம்ம வெள்ளைக்கார வந்துட்டு அதான் அவன் அதை இதுவா பார்க்க இல்ல, நீங்க அது சாப்பிடுறாங்க சாப்பிடலங்கிறது அவங்கவுங்க விருப்பம். ஆனா மத்தவங்க சாப்பிட்டா முகம் சுளிக்கிற மாதிரி இல்ல. நான் சொல்றது நம்ம ஜெனரேஷன் 90s அப்புறம் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. நானே இன்னமும் வந்துட்டு இந்த பார்ப்பனத்துக்கு எதிராக பேசுறது அது வந்து இனிமேல் இந்த ஜெனரேஷன் கிட்ட அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்க எல்லாம் எல்லாரும் ஒண்ணு முன்னாதான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு இல்ல. மேபி இன்டீரியர் ரிமோட்ல எல்லாம் இன்னும் இந்த ஆணவ படுகொலை கவின் கொலைகள் மாதிரி நடக்கத்தான் செய்யுது. அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது வந்து மத சார்புனால நடக்கிறது கிடையாது. இல்ல ப்ரோ, இல்ல தமிழ்நாட்டுல இப்ப ஒண்ணு சொல்லிட்டா, அங்க நார்த்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு மத இது இருக்குதோ, இங்க ஜாதி இது இருக்குது. தமிழ்நாட்டுல மறைமுகமா பாதி ஜாதி இது இருக்குதுன்னு கேட்டேன். எனக்கு இந்த ஒரு விஷயம் மண்டையில ஓடிட்டே இருக்கு, சரியா? இப்போ நமக்கு இந்த ஜாதி மதத்தெல்லாம் தள்ளி வைங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஜாதி பிரச்சனைகளை கமெண்ட் பண்ணா அவரையே அந்த ஜாதிக்குள்ள இழுத்து விட்டுருவாங்க, புரியுதா? அவர் அதெல்லாம் இல்லாம ஒரு இதை கட்டமைக்கணும்னு பாக்குறாரு அவரு. அதுதாங்க ப்ரொக்ரஷன். இருங்க, நம்ம ஆளு மாட்டிக்க வேணாம்னு பாக்குறாரு. இவங்களுக்கு என்ன தெரியுமா ஆசை? இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, இல்ல இருங்க, இல்ல அவரு செஞ்சது கரெக்டான டிசிஷன். ஏன்னு சொல்றேன், இப்போ அது செஞ்சது தப்பு எல்லாம் இது பண்றது ஏன் நம்ம ஏன் இவர் இப்ப நம்ம கட்சியில இருக்கிறவரு தலைமை பேசலாம், இருக்கிறவங்க எல்லாருமே அது தப்புன்னு தான் பேசினாங்க, புரியுது? எல்லாருமே இது பண்ணது. ஆனா வந்துட்டு இப்ப நான் ஒரு சில பேரை பார்த்தேன், ஒரு சில பேர் இல்ல நிறைய பேரை பார்த்தேன், எங்க இன்ஸ்டாகிராம்லயும் சரி, அந்த ஊர்க்காரங்களும் சரி. இதெல்லாம் இது எப்படின்னா, அவன் இந்த ஜாதிக்காரன், இவன் இந்த ஜாதிக்காரன், இவன் வெட்டினதுல தப்பு இல்ல, அந்த மாதிரி. அதாவது அவன் வெட்டினவனுக்கு சப்போர்ட் பண்ணி எத்தனை எச்ச கலைஞர் இருந்தானுங்க தெரியுமா? எத்தனை எச்ச கலைஞர். அப்பதான் வந்துட்டு ஒண்ணு புரிஞ்சது என்னன்னா, நார்த்துக்காரனை காரி துப்புறது முன்னாடி முதல்ல தமிழ்நாட்டை பார்க்கணும். எனக்கிட்ட சத்தியமா சொல்றேன். ஏன் இப்ப ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்துட்டு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல இருந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜாதி எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல அழிஞ்சிருச்சுன்னு நானும் தான் பேசினேன். ஆனா டே பை டே போகும்போது வந்துட்டு இதை வந்துட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லயே பரப்பினு இருக்கானுங்க எச்சகலைங்க. இப்ப இன்னைக்கு கூட ஒரு போஸ்டர் வந்துச்சு ப்ரோ, திரௌபதி 2 தெரியாதா? திரௌபதி 2 வருது. அதான் சொல்றேன். இல்ல ப்ரோ, இதுல இன்னொன்னு ரிலீஜன் பத்தி பேசணுமே. ரிலீஜனும் அப்படிதான் சினிமாட்டிக்ல. நீ சினிமா எடுத்து பார்த்தாலே எதுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு மதத்தை இது வைக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், புரியுதா? ஏன் இங்கேயும் அதுக்கு ஜாதி படம் எடுக்கிறாங்க? முதல்ல சப்போர்ட் இல்லாம என்ன மயத்துக்கு இங்க ஒரு ஜாதி படம் எடுக்கிறாங்க? எவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, புரியுதா? தமிழ்நாட்டுல சப்போர்ட் பண்றான் அவன். நான் தான் ஒரு டைம் கேட்டேன், இவனுங்க ப்ரோ நம்ம சங்கி எல்லாம் பண்ண மாட்டோம், புஷ்பால சங்கி பண்றாங்க, சரி அப்ப நீ என்ன பண்றன்னு கேட்டா, அசுரன் ஜாதி படம், ஜெய்பீம் ஜாதி படம் இருக்கிற எல்லா படத்துலயும், புரியுதா? ஏன் இப்ப திரௌபதியில இருந்து திரௌபதி பார்ட் 2 வரையும் வருது. எதுக்கு ஜாதி படம் எடுக்கிறான்னா இவனுக்கு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். நீங்க ஜாதி படம் எடுக்கிறது எல்லாம் கூட ஓகே, நீங்க இருக்கிறதான் காட்டுறேன்னு சொல்றீங்களா? அதுல வன்முறை இல்லாம ஒரு ஜாதி படத்தை எடுத்து காட்டுங்கடா. வன்முறை இல்லாம ஒரு ஜாதி படம் எடுத்து காட்டுங்க. அதாவது நடக்கிற வன்முறையை தான் நான் காட்டுறேன். ஒரு ஃபீல் குட்டா ஜாதி படம் எடுக்க முடியும்ல?
முடியாது. அப்ப ஃபீல் நீ குட் டேரக்டரா இருக்க தகுதியே என்ன இல்ல. கேட்டா இல்ல பரியரும் பெருமாளே ஃபீல் குட் பாதி மாதிரி தான். ஆனா அதுலயே சண்டை இருக்கும். அது அதுலயே கேவலமான எஜுகேட்டிவா விஷயம் இருக்கும். இருந்துச்சு. அது எஜுகேட்டிவா இருந்தது. இப்ப ஆமா அது எஜுகேஷன் ஆச்சு. ஏன்னா இப்ப ஆஹ் இல்ல அவனுக்கு அடிச்சுக்கும் போது கூட பிரின்சிபல் கூட்ட சொல்லுவான். நானே ஒரு சிலதான் பிரின்சிபல் சொல்லுவான். அது ஆமா நான் செருப்பு ஆமா பிரின்சிபலே வந்துட்டு செருப்பு தைக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனா அவன் வந்துட்டு இப்ப பிரின்சிபலா இருப்பான். அவனை நீங்க ஒரே திட்டினவன் எல்லாம் சீன்ல இன்னைக்கு சலாம் பரியரும் போட்டுன்னு பெருமாள் போறான். முடிஞ்சதுங்க. அவன் கல் எடுத்து அடிக்க போறான் அவனை மீறி. அந்த இடத்துல அவன் நிறுத்துறான் பாருங்க அடிக்காம. அந்த அதான் கார் ப்ரோ. மேல ஏறிடுவான். இல்ல ப்ரோ இப்ப அங்கே ஒரு படம். நிமிஷம் இல்ல நான் ஜாதி படம்னாலே அடிப்பேன். விக்னேஸ்வருக்கு தெரியும் அசிங்கமா அடிப்பேன். ஆனா பரியரும் பெருமாள் எனக்கு ஓகே இருந்து. ஏன்னா அவன் எனக்கு வந்துட்டு ஓகே. எஜுகேட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவன் இத எடுத்த அதுக்கு அடுத்து வந்த படம் இப்ப எல்லாமே வைக்கலாம். இப்ப இதை போய் நீ வெளியே சொன்னா என்ன தெரியுமா உன்னை சொல்லுவாங்க? நீ வந்து ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவன், அதனால உனக்கு வந்து உங்களை அடிக்காம நாங்க படம் எடுத்தா உங்களுக்கு பிடிக்கும், ஆனா உங்களை அடிக்கிற மாதிரி படம் ஹரி எடுத்தா உங்களுக்கு ஹரி ப்ரோ பிடிக்காது ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்றாங்க. நான் காலேஜ் ஒரு நிமிஷம் இருங்க. காலேஜ்ல ஒருத்தன் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா ஏதாவது இன்னைக்கு கூட இங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்ல அவன் பேர்ல தான் இல்ல இல்ல ஆளு ஆளு நல்லா கருவா இதுவாதான் நல்லாதான் இருப்பான்னு ஜிம் பாடிதுன்னு அவன் வந்துட்டு நார்மலா தான் பேசியிருந்தேன். யாரு ஃபேன்ரா நீன்னு கேட்டான். அந்த மாதிரி சினிமா பத்தி பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அவன். நாங்க இதுதான் சினிமா பத்தி நாங்க லாஸ்ட் இது மாதிரி தான் சினிமா பத்தி பேசியிருந்தோம். நான் விஜய் ஃபேன்ரா எல்லாம் பேசியிருந்தோம். அதான் இது பண்ணிட்டு கிளாஸ்ல முக்காவாசி அணிகள் தான் 2 அஜித் ஃபேன்ஸ் நான் படிக்கும்போது. அதான் இப்ப இவன் உட்காந்துருந்தான் சைட்ல. இவன் சினிமா பிடிக்கும்னா யார் ஃபேனும் இல்லன்ட்டான். பரவாயில்ல யாரு கொஞ்சம் புரியுதா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கானேன்னு சொல்லிட்டு பேசியிருந்தா அப்போ ஒண்ணு சொல்றான். டேரக்டர் கான்செப்ட் இருந்துச்சு. நான் சொன்னதான் எனக்கு சங்கர் பிடிக்கும் அட்லி பிடி அந்த மாதிரி பேசணும். அட்லி அப்பயே பவர் பெரியது அட்லி பேசுனுங்கிறான். இவன் சொல்றான் ரஞ்சித் பிடிக்கும்னா. அப்ப நாம ஆமாண்டா மெட்ராஸ் நல்ல படம்டா அந்த மாதிரி பேசினுக்கிறோம். எனக்கு மெட்ராஸை விட காலா பிடிக்கும்னா எனக்கு என்னன்னா இல்ல எனக்கு புரியல. அதான் புரியுதா? அப்பதான் டீட்டெயிலா அவன்கிட்ட போகும்போது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் எனக்கு புரியுது. என்னன்னா அவன் வந்துட்டு புரியுது அந்த மாதிரி சப்போர்ட் பண்றவன். அவன் கேஸ்ட் அதுக்கடுத்து எனக்கு எப்ப புரிஞ்சுதான் அதுக்கப்புறம் சொல்றான். இல்லடா அவன் ஒரு போராளிடான்றான். எனக்கு புரியல என்ன போராளி அப்படின்னு கேட்டா அவன் இந்த மாதிரி சமூகத்துக்கு போராடுறான்டான்னு. அப்பதான் சொன்னேன் இல்லடா நீ காலாலேயே நிறைய கோளாற பார்த்திருப்ப. புரியுதா? ஒழுங்காம அடிக்காம இது பார்த்திருப்ப. கூட அவன் வந்துட்டு அவன் ஜாதி ப்ரொமோட் பண்றன்ற பேர்ல அடிக்கிறன்ற பேர்ல அடி வாங்கி தான் தரான். இவன் என்ன மயிர் எஜுகேட் பண்ணான்னு தான் நான் கேட்டேன். டென்ஷன் ஆயிட்டான் ப்ரோ. டென்ஷன் ஆயிட்டு என்ன இல்ல எனக்கு என்னன்னா நான் கபாலிக்கு ஓகே சொன்னேன். இல்ல அதான் இல்ல ப்ரோ இல்ல கபாலி என்ன சொன்னா இல்ல பாட்டு நல்லா இருக்கும் கபாலி மீதிலாம் ஓகேடா படம் செகண்ட் ஆஃப் மயிர் மாதிரி இருக்கும்னு. எனக்கு அப்ப கூட அவன் டவுட் வரல. காலாக்கு ஒரு டீடைலிங் ஒண்ணு பண்ணாம பாரு. எனக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நினைச்சு பார்த்தா சிரிப்பு வருது. இல்ல அதான் புரியுதா? ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த ஆதிக்க ஜாதி சேர்ந்தவங்களும் அதை வெறுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அது வந்து என்னன்னா அதை கடந்து போகணும்னு மக்களுக்குள்ள என்னதான் இருந்தாலும் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் பழசெல்லாம் திருப்பி எடுத்துட்டு வந்து பேசி 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 அதை இன்னும் எக்ஸிஸ்டன்ஸ்லயே வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் தாண்டி போகணும்னு பாக்குறாங்க. சரியா? அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அதான் இதெல்லாம் வந்து என்னடா பேசிருக்கீங்க, எந்த காலத்துலடா இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கறானுங்க. இப்போ 2K கிட்ஸா எடுத்துக்கிட்டோம், 90s கிட்ஸுக்கு கூட நம்ம இந்த 80sல இருந்து நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க 80s பிறந்தவங்களோட தாக்கம் நம்ம மேலேயே கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் தப்பு நமக்கு தெரியும், ஆனா எதிர்த்து பேச முடியாது. ஆனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துருச்சு. இப்போ ஜென் ஜி எல்லாம் தாண்டிட்டோம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிங்களே, இதெல்லாம் அவங்க எப்படி பார்ப்பாங்க? நம்ம வந்து திமுக எப்படி பாக்குறோம் பழைய கட்சி, அது வந்து இல்லங்க அது கரெக்ட். அதான் ஆனா இல்ல அதான் அங்க ரிலீஜன் மாதிரி இங்க கேஸ்ட் இருக்குல்ல. புரியுதா? அதான் சொல்றேன். வீட்டுல தானங்க ஆரம்பிக்குது. வீட்டுல தானே ஆரம்பிக்குது. எல்லாமே வீட்டுல இருந்தாங்க ஆரம்பிக்குது. நீங்க வீட்டுல நேர்மையா பார்வர்டா இருந்துட்டு போங்க. இப்ப இந்த ஜென்ரேஷன், இப்ப இந்த 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் அப்பா அம்மா ஆகும்போது இந்த ஜாதி முயற்சிலாம் தூக்கி எரிஞ்சிடணும்னு சொல்லுங்க. முடிஞ்சு போயிருக்குங்களா? அங்கேயே ஜாதி இருந்துட்டு போகுது. அது ரிசர்வேஷன்ல மட்டும்தாங்க இருக்கணும். அதை தாண்டி அதுவுமே ஒரு காலத்துல அழிஞ்சுதான் போகும். அதுக்கான தேவை முடியும் போது அழிஞ்சுதான் போகும். அதுக்கான தேவை இருக்கிற ஒரே ரீசன் இந்த ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே இருக்கிறதுனாலதான் ரிசர்வேஷனோட எக்ஸிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது. இவனுங்கெல்லாம் ஃபியூச்சர்லயும் ரிசர்வேஷன் இருக்கும். ஆனா எனக்கு கேட்டா ஒரு எக்ஸ்ட்ரீம் சண்டைக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகும்னா அதான் இல்ல ஏழைக்கு கொடுக்கலான்ற மாதிரி புரியுதா? எக்கனாமிக் தான் இந்த இன்கம் டாக்ஸ் சர்டிபிகேட் இருக்குது பத்தி அதை வச்சு கொடுக்கலான்ற மாதிரி வந்துடும் எனக்கு கேட்டா. ஆனா இப்ப அது மாறுறதுக்கு இல்ல அது மாறுறதுக்கு இன்னொரு 100 வருஷம் ஆகும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 80 வருஷம் பண்ணுவானுங்க. இப்பவே வந்து சிஎம் 8 கோடி தான் சொத்துங்கிறானுங்க. இத பத்தி ஆனா விக்னேஸ்வரர் சிஎம் கார் இல்லையா உங்க காரை கொடுக்கறது நல்ல விலைக்கு வாங்கிக்கிறான்.
ஏன் அதான் ஒரு பேரை ஒண்ணு வாங்கி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன், டிஃபெண்டரு. அது பேரம் பேர்ல யாரு ஸ்டாலின் பேர்ல இருக்கு? இல்ல யாரு ஸ்டாலின் தான். ஸ்டாலின் பேர்ல கார் புரியுதா? இல்ல அவர் சைக்கிள் ஒரு டவுட், சைக்கிளும் ஓட்ட மாட்டாரு, பஸ்லயே போறாரு. எனக்கு ஒண்ணு புரியல. ஓ அப்ப கவர்மெண்ட் இது. இந்த 3 இது லேண்ட் ரோவர் கூட வாங்கிடுறாரு ரீசெண்டா கூட. அப்போ இதெல்லாம் வச்சு கொடுத்துட சொல்ல நம்ம வாங்குங்க. இதுல வந்து சிரிப்பு தாங்க வருது நிஜமா. அந்த 8.8 கோடின்னு பார்த்தோன்னா எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. குபீர் சிரிப்பு தான் அவரு. அன்னைக்குள்ள சரியான பண்ணு. டெய்லி கண்டென்ட் கொடுத்துட்டே தான் இருக்காரு அவர் நமக்கு. இன்னைக்கு வேற ராஜீவ் காந்தி தெரியல. ராஜீவ் காந்தி 3 மாசத்துக்கு முன்னாடி போய் என்ன கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பழனிசாமி அவர்களே ஒரு 3 மாசம் போன போட்டு நீங்க அவரை அங்கேயே வச்சுக்கங்கடான்னு சொல்லிடுவோமா? விட்டுறாதீங்க, அங்கேயே வச்சுக்கங்கடா. வச்சுக்க மாட்டாங்க, அனுப்பி விட்டுருவாங்களே. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ காணாம போயிட்டீங்க ப்ரோ. இல்ல இருக்காரு. இல்ல மைக் கொஞ்சம் போலரா. கொஞ்ச நாளாவே விக்னேஷ் ப்ரோ மைக் சிக்னல் வீக்கா தான் இருக்கு. இல்ல அவர் போர்ட்ல தான் ஷிப்பர் இது இல்ல போர்ட்ல. ஓகே உட்காந்துட்டு இருப்பேன், தூங்கிடுவேன். ஏஞ்சி மொத்தம் மணி 2-3 ஆகும். 4 மணிக்கு அந்த கதெல்லாம் கேட்கல. எதுக்கு நெட் ஒர்க் ஆகலன்னு கேட்டாங்க. நெட்ல ஒர்க் ஆகுதுடா வந்து. இல்ல நெட் தூங்கிடுவேன். கரெக்டா ஒரு 4 மணிக்கு போன் பண்ணிக்கலாம். சில டைம் எடுப்பான், சில டைம் எடுக்க மாட்டான். இல்ல ஏதாவது பரவாயில்ல, ஒரு வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்டு இருக்கும். அதான் ரோபோ மாதிரி பேசுறாரா? ஒரு தடவை தூக்க கலகத்துல அப்புறம் போன் எடுக்கிறேன். இவரு மைக் வேற ஒரு மாறிக்குது. நான் ப்ரோ அப்புறம் பேசிக்கலாம், ஆனா இது பண்ணுங்க, நான் வெளியே வந்துட்டு பண்ணுங்க. என்னங்க நம்ம வியூஸ் ஏறிட்டே போகுது அந்த வீடியோக்கு. நம்மால் போட்டதுக்கு 120 மில்லியன். ஏங்க 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சேர்ந்திருக்கானுங்க இந்த 4-5 நாள்ல. ஒரு வாரம் ஆக போது 1 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் மட்டும் ஆட் ஆயிருக்காங்க. 1 மில்லியனா 2 மில்லியனா ஆட் ஆயிருக்காங்க. அதான் என்னைக்குமே ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு வக்கில்லன்னு வானுங்க, ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் ஜெயிச்சதே ஃபேக்ன்றுவானுங்க. இது எப்பவுமே நடக்கும் விஜய்க்கு. அது கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு வந்து பாட்ஸ்ன்னு பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பெலிக்ஸும் அவரோட இதுக்கு மட்டும் இல்ல, பாக்ஸ் ஆபீஸ் ஃபேக், இன்கம் டாக்ஸ் இருக்கிற விஜய் காரு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் அது ஃபேக்ன்னு. என்ன புரியலன்னா, லோகேஷ் கனகராஜ் லியோட ப்ராஃபிட்ட சொல்லி அதனாலதான் என் சம்பளம் டபுள் ஆச்சு, நான் ஐடி கூட கட்டுறேன். என்ன இதுல எனக்கு புரியலையே. எனக்கு இதுல எல்லாருமே கோல்டு காயின் ரூட்டு அதுன்னு கேனத்தனமா தூக்கிட்டு வருவானுங்க. அறிவே இல்லாது ப்ரோ. முதல்ல இல்ல இருங்க, நீங்க நோட் பண்ண தெரிஞ்சிருக்கும், இந்த ஜெனரேஷன் ஆக்டர் தான் விஜய் கூட போட்டி போடணும். ஆனா இந்த ஜெனரேஷன் ஆக்டர் எல்லாரும் சேர்ந்து ரஜினிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு காரணமே விஜய் தான். ஏன்னா வந்துட்டு இது எப்படின்னா, இல்ல ப்ரோ நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் வந்துட்டு அதிக மார்க் எடுக்கிறான், ஆனா நம்மளால அந்த மார்க் எடுக்க முடியலன்னா இவனுக்கு பக்கத்து கிளாஸ் பையனுக்கு உப்பு போடுற கதை மாதிரி தான் இவனுக்கு புரியுது. விஜய தொட முடியாதுன்னு தெரியும் போது தான். இல்ல ஏன்னா ரஜினி வந்துட்டு யாருக்குமே காம்படிட்டர் இல்ல, அஜித்துக்கு இல்ல, சூர்யாக்கு இல்ல. அதான் அந்த இது. அலெக்ஸ் நான் என்ன கேக்குறேன், ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க சரியா, நம்ம ஆனா அந்த மாதிரி பண்ண கிடையாது. கேக்குது ப்ரோ சொல்லுங்க. என்ன தர்மா ரஜினி சார் தர்மதுரைன்னு தர்மதுரைன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. என்ன ஒருத்தவனால இப்ப நமக்கு ஒரு எதிரிக்கன்னா அவனால நேரடியா மோதி ஜெயிக்கணும். அதை விட்டுப்பட்டு மறைமுகமா என்ன சொல்றது, அடுத்தவனை வச்சு நம்ம அடிக்கிறோம். நீங்க அதுக்கு வந்து வேற ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி கொச்சா சொல்லுவாரு. இந்த என்ன சொல்றது, சொல்லுவானே அந்த மாதிரியா, அது ரொம்ப கொச்சா சொல்லுவாங்க. இந்த புரியுது இல்ல, நாங்களே பிளான்ஸ் பண்ணிக்கிறோம் விடுங்க. அது என்னவா இருந்தாலும் நாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மோசமா யோசிப்போம். இல்ல பொண்டாட்டி கூட்டு போயிட்டு ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி சொல்லுவாரு, நோ சைல்டு அந்த மாதிரி, மேக் மீ பேபி அந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி. இதுக்கு மேல என்ன சொல்ல வரல. அது ரஜினி சாரே சொல்லியிருப்பாரு. ஆனா ரஜினி சார் சொன்ன டைலாக
அவர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பாத்தியா. சோ இல்ல அதுதான் எனக்கு விக்னேஷ் ப்ரோ, நான் ஒண்ணு கேக்குறேன். நமக்கு தோல்வியே வந்ததே கிடையாது நம்மளுக்கு. நமக்குன்னா நம்ம தலைவருக்கும் சரி நமக்கும் சரி நம்ம வந்து தோல்வி படம் கொடுத்தது இல்லையா, இல்ல டவுன்ஃபால் பார்த்ததே கிடையாது. கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலே மோசமான டவுன்ஃபால் பார்த்ததே விஜய் தான். ஆனா நம்ம என்னைக்கு அந்த டைம்ல கூட விட்டு கொடுக்காம தானே இருந்திருக்கோம். நம்ம இந்த மாதிரிலாம் போய் நிக்கலையே, யாருக்கும் போய் ஒப்பு போடலையே. ஆனா மத்த ஃபேண்டம் செய்யுது. இதுதானே சொல்றோம். நம்மளை எதுக்கு அப்ப நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தோம், நம்மளை எதுக்குறதுக்கு இவங்க எல்லாம் வந்து சேருவாங்க. ஆக்சுவலா அரசியல் கட்சிகள் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி ஃபேண்டம்ஸ் நடந்துக்கிறாங்க. சொல்லப்போனா இவங்களையே பாராட்டலாம். இவங்களுக்கு இருக்கிற தெளிவு கூட இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு யாரை எதுக்குன்னே தெரியாம புதுசா வந்து கட்சியை எடுத்துட்டு இருக்கானுங்க. லூஸா இருப்பானுங்க போல. தெளிவான திருடன் இல்ல பைத்தியக்காரன், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு. இல்ல நம்ம ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. அதாவது அது வந்து ரொம்ப வருஷமா அது கொஞ்சம் இன்டைரக்டா நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஜெயலலிதா டைம், தலைவா டைம்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆச்சு, கொஞ்சம் இதாச்சு. எப்பயுமே நமக்கு வந்து அது ஒன்றும் ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா என்ன சொல்றது, இவனை ஃபேண்டம்ங்க. அதாவது இந்த இவன்களும் இருக்கான பத்தியா, பொலிட்டிக்கலா நம்மள வந்து அட்டாக் பண்ணணுங்களா, என்ன நம்மள பண்ணுவாங்க, ஆப்போசிட்டா வேற ஆளுங்களை வளர்த்து விடுவாங்க. புரியுதுங்களா. திடீர்னு பாத்தீங்கன்னா பிளாப்பா கொடுத்துட்டு இருப்பாரு. அவரோட படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஹிட் ஆச்சு, நம்ம ஹிட்டா வந்துச்சுன்னு கலெக்ஷன், உடனே அவங்க ஜெயிச்ச மாதிரி அவங்க இது பண்ண மாதிரியும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா. ஆனா விஜய் வச்சு நிறைய பேர் வாழ்ந்திருக்கானுங்க. எப்படின்னா காம்படேட்டரு, நாங்க வந்து என்ன சொல்றது, நாங்க தான் இல்லைங்க. அதாவது இப்ப வந்து சீமான் வந்து நம்மள பேசுறாருல, பேசுனா அவர் நமக்கு நிகராயிரலான்னு பாக்குறாரு. அந்த மாதிரி நிகரா கிடையாதுப்பா. நம்மள பேசினாதான் இன்னைக்கு அவனுக்கு சோறு. புரியுதா. அவன் இல்லைன்னு ஏன் வேற அவனை வந்து 2-3 வாட்டி ட்ரோல் பண்ணுவாங்க, அதோட அவனை விட்டுருவாங்க. இன்னொன்னு சித்துக்கு அலெக்ஸுக்கு எல்லாம் தெரியும். அவன் வந்து வேற ஒரு விஷயத்துல எனக்கே சீமான கதை கேட்கும்போது பாவமா இருந்துச்சு. எல்லாம் காசுக்காக நினைச்சிருக்கீங்க, காசு தாண்டி வேற ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கேன். கேள்விப்பட்டா அது வெளில கேள்விப்பட்டா அது ரொம்ப அசிங்கம். அதனால வந்து அவர் வந்து அவங்க தெரிஞ்ச ஒரு விஷயத்தான் நீங்க சொல்றீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்லைங்க, அந்த ஒரு கேஸ்ல கூட அவருக்கு ஃபேவரபிளா நடந்துக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு ஒண்ணு தோணுது. அவரோட பர்சனல் லைஃப்ல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுவா